வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் வீடியோலாம் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். நாம் இப்போ பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஈஸியாக ஒரு பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோங்க. வாங்க செய்யலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. ரீஃபண்ட் ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கிட்டேங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கங்க தாளிக்கிறதுக்கு. வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி நிறையவே சேர்த்துடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. அதையும் நல்லா வதக்கிக்கங்க. புதினா இலைங்களையும் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள், சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. பிரியாணி மசாலா, காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. இது டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. பன்னீர் துண்டுகளை கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கங்க. இந்த மசாலாவில் பன்னீர் துண்டுகளை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக மார்னிங்கில் இந்த பிரியாணி செய்யலாங்க. லஞ்ச் பாக்ஸ் மெனுவாகவும் இது செய்யலாம். ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் 1 கப்பு, அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்திக்கும் நல்லது. தண்ணி 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டேங்க. 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிக்குது பாருங்கள் தண்ணி. தண்ணி நல்லா கொதித்ததும் பாஸ்மதி அரிசி கழுவி வடிகட்டி வச்சுருக்கிறத போட்டுக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. நான் 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். காலையில் ரொம்ப சீக்கிரமாக கட்டி கொடுத்துடலாங்க. என் டாட்டருக்கு காலையில் இதை தான் கட்டி கொடுப்பேன். நல்லா கலரி விடுங்க, அடி பிடிக்காமல். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். புதினா இலைங்களை தூவிக்கங்க. பன்னீர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.